விக்கு அந்த மாலை இதெல்லாமே வடபழனியில் நானே வாங்கிட்டு போனேன். நிறைய பேருக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது. அவ்வளோ நல்லா அது. ஐ ஷுட் தேங்க் தட் மேக்கப் மேன் ராஜு சந்திரான்னு சொல்லி ஒரு மலையாள டைரக்டர். அவரோட ஃபர்ஸ்ட் மலையாள படத்தில் நான் நடிச்சிருந்தேன். ஹி வாண்டட் ரவீனா டு ஆக்ட் இன் தட் ஃபில்ம் அஸ் ஹீரோயின். ஸோ அதுக்கு கதை சொல்கிறதுக்கு வீட்டுக்கு வந்தப்போ இந்த ஒரு கேரக்டர் வாஸ் அ மெயில் கேரக்டர் படத்தில். அது கேட்டுட்டு கதையெல்லாம் கேட்ட பிறகு நான் இந்த கேரக்டர் வந்து என் மைண்டில் கொஞ்சம் ஏறிடுச்சு. ஸோ அந்த கேரக்டர் யார் பண்ண போகிறா அப்படின்னு கேட்டேன். இல்லை இன்னும் டிசைட் பண்ணல சேச்சி, வி ஆர் ஜஸ்ட் லுக்கிங் அவுட். நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் நான் எப்படி, நான் அதை லேடியை மாற்றிடுறேனே, பண்ணுறீங்களான்னு அவர் கேட்டார். ஸோ செட் இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட் ஐ வுட் லவ் டு டூ இட் அப்படின்னேன். ஸோ இமீடியட்லி பாவம் அவர் அந்த மேல ஃபீமேலாக மாற்றி ஸ்ரீஜா மேம்காக மேல் கேரக்டர் ஃபீமேல் கேரக்டராகவே மாற்றிட்டாரு. தேங்க்ஸ் டு ராஜு சந்திரா ஃபார் தட். ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கம்மி தான் அந்த அங்கங்கே வருவேன், பட் ஒரு வித்தியாசமான கேரக்டர். சாதாரண எல்லா படத்துலையும் அம்மாவா பண்ணுறது. உங்களுக்கு எப்படி இருக்கு மேம் அந்த மேக்கப் இந்த லுக்லலாம் உங்களை பார்க்கும்போது? ஜஸ்ட் லவ்ட் இட். ஏன்னா அந்த அங்கே போய் ஏன்னா அந்த விக்கு அந்த மாலை இதெல்லாமே நான் இங்கேயே வடபழனியில் நானே வாங்கிட்டு போனேன். அப்படியா? பிகாஸ் த ப்ரொடக்ஷன் வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. பட் ஐ டென்ட் நோ லைக் ஹவு ஃபார் தே வுட் ஹவ் kept it ready. ஸோ அவங்க கொஞ்சம் ரெடி பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் தான் இருந்தது. ஆனால் நான் இவ்வளோ தூரம் நான் எடுத்துகிட்டு போகலன்னா இந்த கெட்டப் வந்திருக்காது. டெஃபினெட்லி ஃபார் ஷுர்.